சோயா சங்க்ஸ் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு சோயா சங்க்ஸ் எடுத்துட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு ஒரு கொதி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு கொதி வரவிட்டியும் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா சோயா சங்க்ஸை புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு ஸ்பூன் கடலமாவு, ஒரு ஸ்பூன் 65 மசாலா எடுத்திருக்கேன். இதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கலை. அந்த சோயா சங்க்ஸில் இருக்க அந்த ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பில் வடைச்சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சோயா சங்க்ஸை மொத்தமாக சேர்க்காமல் ஒன்றொன்னான்னு சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே சுடுதண்ணியில் வெந்தது தான். ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் பொரிச்சா போதும். நுரையெல்லாம் அடங்க விட்டியும் அப்படியே எடுத்துடலாம் தட்டுக்கு. இதே மாதிரி இருக்கிற சோயா சங்க்ஸை ஃபுல்லாக எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுத்தாச்சு. இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு தொலியோடு சேர்த்து இடித்து எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுக்க போகிறோம். எண்ணெயில் போடும்போது ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருக விட்டுறாமல் நல்லா முருகி வர்ற அளவுக்கு பொரிச்சு எடுத்து நம்ம சோயா சங்க்ஸில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டான சோயா சங்க்ஸ் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.